ஹாய்ங்க. இன்னைக்கு வீடியோல பேபி கார்ன் மிளகு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேபி கார்ன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பேன்ல 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுபட்டது நைஸா அரைச்சிக்கலாம். பேன்ல எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். பொடியா கட் பண்ண தக்காளி சேர்த்து கலந்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இதனுடைய ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்துட்டு மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு திக்கானதும் வேக வச்ச பேபி கார்ன் சேர்த்து கலந்துக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு வறுத்தரைச்சு மிளகு பொடியை சேர்த்து கலந்துக்கலாம். ஃபைனல் டச்சா கொத்தமல்லி தூவி இறக்குன டேஸ்டியான பேபி கார்ன் மிளகு கறி ரெடி. பேபி கார்ன் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.